அனைவருக்கும் வணக்கம். மருத்துவம் என்பது ஒரு மனிதன் குறைந்து போன அல்லது தொலைந்து போன தன்னுடைய ஆரோக்கியத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தளம். மனிதன் தன்னுடைய ஆரோக்கியத்தை எங்கே தொலைக்கிறான் என்று பார்த்தால், தன்னுடைய உடலை பற்றிய, தான் உண்ணக்கூடிய உணவை பற்றிய, தான் வாழக்கூடிய இந்த இயற்கை சூழலை பற்றிய சரியான புரிதலின்மையால் விளைந்த தவறான வாழ்க்கை முறைகளில்தான் தன்னுடைய ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கின்றான். ஒரு பொருளை தொலைத்த இடத்தில் தேடுவதுதானே சரியாக இருக்கும். ஆகவே நோய்களை நீக்கி நம்முடைய ஆரோக்கியத்தை மீட்டு தரக்கூடிய மருத்துவம் என்பது முதலில் நமக்கு சரியான வாழ்க்கை முறையை சொல்லித்தரக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதாவது வாழ்க்கை அறிவியலும் மருத்துவ அறிவியலும் கலந்த ஒரு முழுமையான கலவையாக அது இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு முழுமையான வழிமுறையாக இருப்பதுதான் அக்குபங்சர் மருத்துவம் என்பதை இங்கே குறிப்பிட நான் கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை முறை என்றால் என்ன என்பதை ஆராய்ந்தால், அது முழுக்க முழுக்க நம்முடைய உணவை பற்றியதாகவும், நம்முடைய உணர்வுகளை பற்றியதாகவும், நம்முடைய உழைப்பை பற்றியதாகவும், ஓய்வை பற்றியதாகவும், உறக்கத்தை பற்றியதாகவுமே இருக்க முடியும். வாழ்க்கையின் இந்த முக்கிய அம்சங்களை பற்றிய சரியான ஆழமான தெளிவும் புரிதலும் அக்குபங்சர் மருத்துவத்திற்கு உண்டு. அக்குபங்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள ஒருவர் வருவாராயின், அவர் என்ன மாதிரியான உணவுகளை சாப்பிடுகிறார், எப்போது சாப்பிடுகிறார், அவர் எந்த மாதிரியான வேலை சூழல்களில் இருக்கிறார், அவருடைய மன உணர்வுகள் எப்படி இருக்கிறது, அவர் இரவு எத்தனை மணிக்கு சாப்பிடுகிறார், எத்தனை மணிக்கு தூங்குகிறார், தூக்கத்தின் தரம் எப்படி இருக்கிறது, அவருடைய கழிவு வெளியேற்ற நிகழ்வுகள் முறையாகவும் சீராகவும் இருக்கிறதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு அக்குபங்சர் மருத்துவர் ஆழமாக கேட்டு புரிந்து கொள்வார். அதிலே இயற்கை முரண்பாடுகள் இருக்குமாயின் அதனை களைவதற்கான அறிவுறுத்தல்கள் தான் மருத்துவ முறையோடு சேர்த்து பிரதானமாக அவருக்கு வழங்கப்படும். உதாரணத்திற்கு, உணவு முறைகளை பொறுத்தவரை பசித்து சாப்பிடுங்கள், பொறுமையாக சாப்பிடுங்கள், நேரம் பார்த்து சாப்பிட வேண்டாம், பசிக்காமல் சாப்பிட வேண்டாம், இரவு 8 மணி 8:30 மணிக்கு மேல் இரவு உணவை சாப்பிட வேண்டாம், அதற்கு மேல் பசித்தாலும் பழங்கள் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் அல்லது எளிமையாக ஜீரணமாகக்கூடிய உணவுகளை சாப்பிட்டுக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகின்றோம். அதே போல உறக்கத்தை பொறுத்தவரை 9 மணிக்கு மேல் டிவி பார்க்க வேண்டாம், கம்ப்யூட்டர் உபயோகிக்க வேண்டாம், மொபைல் போன்கள் பயன்படுத்த வேண்டாம் என்று சொல்கிறோம். இரவு 11 மணி முதல் அதிகாலை 3 மணி வரையிலான தூக்கம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எக்காரணத்தை கொண்டும் அந்த நேரத்தின் தூக்கத்தை தவிர்க்க வேண்டாம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கை முறைகளிலே இருக்கக்கூடிய இயற்கை விதிமீறல்களை களைவதுதான் நாம் ஆரோக்கியம் பெறுவதற்கான எளிய வழி என்பதை அக்குபங்சர் ஆழமாக நம்புகிறது. நான் மருத்துவம் மட்டும் எடுத்துக்கொள்கிறேன், வாழ்வியல் மாற்றங்களை எல்லாம் என்னால் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது என்று சொல்பவர்களுக்கு அக்குபங்சர் பொருத்தமான மருத்துவ முறையாக இல்லாமல் போகலாம். எனவே அக்குபங்சர் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வரும்போது அக்குபங்சர் மருத்துவர் வாழ்வியல் மாற்றங்களை வலியுறுத்துவார் என்று எதிர்பார்த்தே வாருங்கள். அக்குபங்சர் மருத்துவம் மட்டுமல்ல, எந்த ஒரு மருத்துவ முறையும் எப்போதும் ஒன் மேன் ஷோவாக இருக்க முடியாது. ஒரு நோயாளியும் மருத்துவரும் சேர்ந்துதான் நோய்க்கான நிவாரணத்தை எட்ட முடியும் என்பதை எப்போதும் கவனத்தில் வைத்திருக்க வேண்டும்.